இங்க எதுக்குமா வந்தீங்க? அந்த பொண்ணு வீடு இங்கதானே இருக்கு. எந்த பொண்ணுமா? அதான் அந்த பொண்ணு அனு. ஆமா பங்கஜ், கொஞ்சம் அவசரப்பட்டுட்ட. சரிம்மா, நீங்க கிளம்புங்க. ஏய், அம்மாவை எங்க கூட்டிட்டு வரணும், எங்க கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிற அறிவில்லை உனக்கு? அவனை ஏன் பாத்திட்டுற? நான் தான் அவனை கூட்டிட்டு வர சொன்னேன். சரிம்மா, நீங்க வண்டியில இருங்க. ஏய், எடு வண்டிய. சாமியாடி அம்மா இல்ல? சங்கர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. அம்மா, நீங்க இங்கேயும் வருவீங்களா? ஆத்தா 1000 கண்ணுடையாள் தாயி. அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இருப்பா, எங்கேயும் இருப்பா. நீயா இங்க வந்தியா மகளே? ஆமாம்மா, ஒரு பொண்ணை தேடிட்டு வந்தேன். ஆனா பார்க்க முடியல. வெளிய தேடாத தாயி, உன் மனசுக்குள்ளே தேடு. உள்ள வச்சுக்கிட்டு வெளியில தேடுனா எப்படி தாயி கிடைக்கும்? ஆத்தா உன் மனசுக்குள்ளே இருக்கா தாயி. அவளுக்கு தெரியும் மகளே, உன்னை எப்படி, எங்க, யார பார்க்க வைக்கணும்னு. அவளே கூப்பிட்டுக்குவா. ஓ தாயி, ஓ, அந்த மகமாயி உனக்கு வழி காமிப்பா. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஐயோ, எனக்கு தலைய சுத்தது ரம்யா. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. எனக்கு அந்த பங்கஜ் சார பார்த்தாலே பயமா இருக்கு அனு. ரம்யா, சும்மா பயம் பயம்னு சொல்லி அனுவ நீ ரொம்ப டென்ஷன் பண்ணாத. அனு, நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. நீ எதை பத்தி யோசிக்காத. இல்ல, நான் ஆபீஸ் போக போறது இல்ல. போகலைன்னா பங்கஜ் சார் இவ்ளோ சொன்ன பின்னாடி எப்படி போறது? அது உனக்கு கிடைச்ச வேலை, அதையா நீ ரிசைன் பண்ணும்? நான் ஒத்துக்க மாட்டேன். ஆமா, மாட்டேன். கரெக்ட் சம்பத். இங்க பாரு அனு, என்ன பிரச்சனை வந்தாலும் நேரா என்கிட்ட வந்து சொல்லுன்னு சூர்யா சார் சொல்லிருக்காரா இல்லையா? அப்படி இருக்கும்போது நீயா டிசைட் பண்ணி முடிவெடுக்கிறது சரியில்லை அனு. உனக்கும் சூர்யா சாருக்கும் இடையில உருவான ரிலேஷன்ஷிப்க்கு அடிப்படையே நம்பிக்கை தாண்டி. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தியே ஆகணும் அனு. ஆமா. ஆனா ரம்யா, நீ பங்கஜ் சார் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத. நீ சூர்யா சார் கூட இருந்தா அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறது நம்புற மாதிரியா இருக்கு? நீ என்ன செய்யறதா இருந்தாலும் சூர்யா சார் கிட்ட சொல்லிட்டு தாண்டி செய்யணும் அனு. அதுதான் கரெக்ட். என்னவா இருந்தாலும் சார நேர்ல பார்த்து சொல்லு. அப்பதான் எல்லாமே சரியா வரும். அடிக்கடி வாட்ச் பார்த்தா டைம் சீக்கிரம் போயிடுமா? அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க. வாட்? நீ யாருக்காக காத்துட்டு இருக்கியோ அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். உன் வேலை தானா? இது நல்ல கதையா இருக்கே. நாட்டுல எங்க எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? உனக்கு சந்தேகம் இருக்க வேண்டியதான். அதுக்காக இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ஓவர் சூர்யா. ஏன் வரமாட்டா இன்னைக்கு? பங்கஜ், என் வாழ்க்கையில ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க
நீ ஒருத்தன் தான் இருக்க. அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா இப்போ என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமை. ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சா உடனே என் வயசை காரணம் காட்டி நான் சொல்ல வந்த விஷயத்த டைவர்ட் பண்ணி ஒரு குற்ற உணர்ச்சியை கொண்டு வந்துடுறேன். அப்ப எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. பங்கஜ், ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் பழைய ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கோ ப்ளீஸ் டா. நானும் இதே தான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீயும் பழைய சூரிய பிரகாஷா மாறு. கொஞ்சம் அசந்தா தூக்கி சாப்பிட்டுருவாளுங்க. ஒவ்வொருத்திக்கும் வாய் வாழைத்தார் சைஸ்ல எல்லாம் இருக்கே. ரம்யாம்மா, இப்படிதான் பறக்க பார்த்துட்டு வருவீங்களா? கஷ்டப்பட்டு தண்ணி அடிச்சு ஒரு குடத்தை தூக்கிட்டு வந்தா தண்ணி லோய் மாதிரி வந்து மோதுறீங்க. குடம் வேற உடைஞ்சு போச்சு. என்ன பிளாஸ்டிக் குடம் தானே? என்னவோ தங்க குடமே உடைஞ்சு போயிட்ட மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க புஷ்பா. என்னது? கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மனையில வேணாங்களா? அந்த மாதிரில இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் கரெக்டா தான் சொல்றோம். எல்லாத்துக்கும் உங்க பொண்ணு தான் காரணம். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்தோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கு நைட் எல்லாம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காளுங்க? அப்படி என்னத்தை தான் பேசுவாளுங்க? இவங்க பொண்ணு வீணா போனது இல்லாம ஏன் பொண்ணையெல்லாம் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்கா? ஐயோ, அப்படி என்னத்தை தான் பேசுவாளுங்களோ அந்த ரெண்டு பேரும். ஒரு அளவுல ஒண்ணு தெரியுமா? நேத்து எப்படா நைட்டு வீட்டுக்கு வந்து தொலைவான்னு என் பொண்ணுக்காக காத்து காத்து என் கண்ணெல்லாம் பூத்து போச்சு. நைட் தூங்குறதுக்கும் நேரமாயி போச்சு. காலையில எந்திரிச்சதுல இருந்து எனக்கு என்னவோ கிறுன்னு தலையை சுத்திட்டு வருது. அதனாலதான் கவனிக்காம உங்க மேல மோதிட்டேன். இப்ப புரியுதா எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம்னு? அம்மா தாயே, என் மேல வந்து மோதினத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டுக்கதெல்லாம் கட்டுவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆஹா, இவ பொண்ணு லேட்டா வந்தாளா, இவ தூங்கலையா, அதனால வந்து மோதினாளா? இங்க பாரு, உன் பொண்ண நீ கடிச்சு வை. என் பொண்ணோட பழகாதேன்னு சொல்லு. என் பொண்ண நான் பாத்துக்கிறேன். இது வாயா இல்ல கால் வாயான்னு தெரியல. ச்சே, எப்படி மேடம்? என்ன மேடம், எக்ஸாம்லாம் முடிஞ்சுதா? இத சூர்யா சார் கிட்ட கொடுத்துடுறீங்களா? சார் ஃப்ரீயா தான் மேடம் இருக்காங்க. வாங்க, நீங்களே வந்து கொடுத்துருங்க. இல்ல எஃப்எம், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு இதை சூர்யா சார் கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே மேடம். ம். சார், மே கம் இன் சார்? எஸ், கம் இன். சார், அனு மேடம் இந்த கவர் கொடுக்க சொன்னாங்க. அனுவா? ஆமா. எப்போ கொடுத்தாங்க? இப்பதான் சார். கொடுத்துட்டு உடனே போயிட்டாங்க சார். என்னது இது? மீரா நீலுக்கு அனுப்புற பிரிண்ட் அவுட். ஐயோ, கவர் மாறி போச்சு சார். இப்ப கொண்டு வந்துடுறேன் சார். சாரி சார். ஏய், இதெல்லாம் கரெக்டா பாக்குறது இல்ல? வேற ஏதாவது சீக்ரெட் விஷயமா இருந்தா என்ன இருக்கும்? சாரி சார், ரெண்டும் ஒரே மாதிரி இருந்ததுல மாறி போச்சு. சும்மா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. இட்ஸ் ஓகே பங்கஜ். ஓகே சார்.
இருங்க, நான் கூட்டிட்டு போறேன். சார், நீங்க எங்க போகணும்? பஸ் ஸ்டாப். சரி வாங்க, நானே கொண்டு போய் விடு. தேங்க்ஸ். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. அவனோட கடந்த காலம் ரொம்ப மோசமானது. கடந்த காலம் என்னன்னு தெரியாம நல்ல எதிர்காலம் எப்படி அமையும்? அனு, இவ எதுக்கு இந்த நேரத்துல எங்க வந்தா? நீல், நீ எப்படி? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாட்? நீ தானே இங்க வர சொன்ன? நானா? நீ தானே லெட்டர் அனுப்பியிருந்த. ஒரு லெட்டர் எஃப்எம் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயே வர சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு. நீ பேசுற எதுவுமே எனக்கு புரியல. முழுசா புரிய சான்ஸே இல்ல அனு. ஏன்னா எனக்கே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் பாதியில வந்தவன் பாதியிலே போயிடணும். அதான் நியாயம். அண்ட் உங்க அப்பா வந்திருந்தாரு. அதான் என் டூட் என்கிட்ட பேசணும்னு வந்திருந்தாரு. ஹாய் சார். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். நான் உங்களை பார்க்க தான் இங்கே வந்தேன். ஆனா நீல் திடீர்னு நீங்க வந்துட்டான். அட்டெண்ட் பண்ணு. இட்ஸ் ஓகே சார். பிக் த கால். பரவாயில்ல சார், நான் அப்புறமா. ஐ செட் பிக் த கால். ஸ்பீக்கர். ஹலோ நீல். ஹலோ, பேசுடா நீல். ஓவர் ஸ்மார்ட்டா நடிக்காத, பேசுடா நீல். சூரிய பிரகாஷ்.
சாரி சார். உங்க பார்வையில பார்த்தா நான் குற்றவாளியா தான் தெரிவேன். ஆனா என்னடா ஆனா உன்னை பார்த்த அடுத்த நொடியே தெரிஞ்சதுடா எனக்கு ஏதோ தப்பா இருக்கு சார். பங்கஜ், சார், இதுல நீங்க தலையிடாதீங்க. இவனை என்கிட்ட விட்டுருங்க. இவனெல்லாம் பங்கஜ், நான் எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க என்னோட ரோல் மாடல் சார். ஒரு வகையில கடவுள் மாதிரி சார். மேல மேல படிக்கணும்னு ஒரு வெறி. ஆனா என் கையில பணம் இல்ல. அப்பதான் அப்படி அவன் சொன்னான். கரெக்டா என்ன ட்ராப் பண்ணா சார். பிசினஸ்ல ரோல் மாடலான உங்க கூட வேலை பார்க்கிற ஒரு சான்ஸ், கூடவே ஃபாரின்ல படிக்கிற ஒரு சான்ஸ், அது என்னோட ஆசை சார். விட்டுறாதன்னு என்னோட மனசு சொல்லிட்டே இருந்துச்சு சார். ஆனா இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு தப்பு பண்றோன்னு எனக்கு சந்தேகம் வேற. இதை விட்டா எனக்கு வேற வழியும் தெரியல. அதிர்ஷ்டம் என்ன தேடி வந்தது சார். அதுவும் அவ மூலமா. அது என் காலால எத்தி விரட்ட எனக்கு மனசு வரல சார். என் வீக்னஸ் பார்த்து அவன் மூவ் பண்ணா. அப்ப எனக்கு அது புரியல சார். என் கண்ணு முன்னாடி இருந்ததுலாம் உங்க கூட வேலை பார்க்கிற சான்ஸும் ஃபாரின் போற சான்ஸும் தான் சார். வேற எதுவும் எனக்கு பெருசா தெரியல. விழுந்துட்டேன் சார். அதுக்கு தான் இங்க வந்தேன். அப்ப கூட அவன் உங்களை கொல்ற அளவுக்கு போவான்னு சத்தியமா எனக்கு தெரியாது சார். ஏய், என்னடா கதை விடுற? ரோல் மாடலுங்கிற, சூர்யா சாதா சுரேந்தருக்கு வில்லங்கிற, ஆனா இங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சுரேந்தருக்கு கொடுக்கலங்கிற, ஆனா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தேங்கிற. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனைய மாதிரி தெரியுதா? மயிலேனா இறகு போடாது. புடிச்சு வச்சு ஒவ்வொன்னா புடுங்கணும். பங்கஜ், அவனை பேச விட. சார், அவன் உங்க வீக்னஸ் பாயிண்ட பார்த்து அடிக்கிறான் சார். இதெல்லாம் பாவம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை விட பெரிய கதையா சொல்லுவான். நான் சொல்றதெல்லாம் நிஜம். அதை மட்டும் நம்புங்க சார், ப்ளீஸ். என்னடா நிஜம்? எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க வேலைக்கு சேர்ந்த. அப்புறம் சுரேந்தருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாங்கிற? இதை நான் நம்பணுமா? இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தரலாங்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம் சொல்றா பார்த்தா. சொல்றா. ஏன்னா அவன் செலக்ட் பண்ண வழியே அவனுக்கு தடையா வந்து நிக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. அனு, ரைட்? அனுவோட அன்பு, அவளோட இன்னோசென்ஸ், அவ முகம் என்ன தோக்கடிச்சிருச்சு சார். நான் தோத்து போயிட்டேன். ஐ அம் சாரி. என் முடிவை மாத்திக்க அவதான் முக்கியமான காரணம் சார். மான்சி கூட பழகுனா அவங்க மூலமா வேலை கிடைச்சிடும்னு சுரேந்தர் தான் சொன்னானா? கோஇன்சிடென்ட்லி மான்சி எனக்கு நிஜமாவே சீனியர் சார். அதை யூஸ் பண்ணிக்க சொன்னா சுரேந்தர். அப்படித்தான் நான் உங்க கம்பெனிக்குள்ளே வந்தேன். எப்படி இந்த விஷயம்லாம் சுரேந்தருக்கு தெரியும்னு சத்தியமா எனக்கு தெரியல சார். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணிருக்கான்னு புரியுது சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார், ப்ளீஸ். இனிமே ஒரு போதும் இந்த மாதிரி செய்யாத. இனிமே செய்ய மாட்டேன் சார், சத்தியமா செய்ய மாட்டேன். ஒரு நாளும் நீ அவன் கண்ணில் படவே கூடாது. நிச்சயமா அவன் கண்ணில் பட மாட்டேன் சார். அதே மாதிரி ஏன் கண்ணிலையும். நீ நல்லா படிச்சு இன்னும் பெரிய ஆளா வந்து சாதிப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
I'm sure one day you will be somebody. Thank you, sir. Thank you so much, sir. Thank you so much. All the best. உனக்கு எப்போ எந்த உதவினாலும் தயங்காம என்ன காண்டாக்ட் பண்ண. Okay, sir. ஃப்ளைட் டிக்கெட், காலேஜ் அட்மிஷன் எல்லாம் வந்து சேரும். சாரி சார், எதையும் மனசுல வச்சுக்காதீங்க ஜேம்ஸ் பாண்ட் சார். உங்க கூட ரொம்ப விளையாடிட்டேன். I'm very sorry, sir. May I hug you with your permission? நீல் விஷயம்தான். நீலுக்கு ஃபோன் பண்ண அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவனாவும் திருப்பி ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா ஃபோனே பண்ணல. அன்னைக்கு அவனை போய் பார்த்துட்டு வந்தேன்ல, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஃபோனும் இல்லை, வீட்டுக்கும் வரதில்ல. ஏதாவது தப்பா நினைச்சிருப்பானோ? சே, அவன் அந்த மாதிரிலாம் தப்பா நினைக்கிற ஆளே இல்ல. எதுவா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா சொல்ற பையன். நீதான் சுப்பு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்க. மீரா மேடம் கிட்டயும் சொல்லியிருந்தேன், அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. அவங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்கும். எல்லாரும் இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்களா? நமக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா அவங்களுக்கு திரும்ப திரும்ப போன போட்டு கேட்கணும். சரி, மீரா மேடம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ அவங்களுக்கு போன் போட்டியா? தேவையில்லாம அவங்களுக்கு அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல, அதனால தான் நான் போன் பண்ணல. சரி, நாளைக்கு வேணா அவங்களுக்கு போன் போட்டு பாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தடவை சூர்யா சாரை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இதத்தானே நாங்க அன்னைக்கே சொன்னோம். அவரை தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு பார்த்தேன். ஆனா அவர் சொன்னாதான் எல்லா வேலையும் டக்கு 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 நடக்குது புஷ்பா. இத அன்னைக்கே நான் சொன்னபடி நீ கேட்டிருந்தா இன்னைக்கு கல்யாண வேலை பாதி வரைக்கும் முடிஞ்சிட்டு இருக்கும். ஐயோ, தப்புதான்ப்பா, ஒத்துக்கிறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் சூர்யா சாரை பார்த்து இந்த விஷயத்தை பத்தி பேசதான் போறேன். ஆமா, அனு எங்க? ரம்யா கூட பேசிட்டு வரேன்னு போனா. அப்படி என்னதான் பேசுவாளுங்களோ சுப்பு. காலையில வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னா, திடீர்னு வேலையை விட்டுற போறேன்னு சொன்னா, அப்புறம் ஆபீஸ் கிளம்பி போனா, திருப்பி மூஞ்சி தொங்க போட்டு வந்தா. இப்ப ரம்யாவோட பேசுறேன்னு சொல்லிட்டு போனவதான் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. அவங்க வயசு பசங்க, அவங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கும். உனக்கு வயசாயிடுச்சு, 4 வார்த்தை பேசினாலே உனக்கு கொட்டாவி வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் சுப்பு. அனு என் வேலையை விடுறேங்கிறா. எனக்கு என்ன தெரியும் என்ன பிரச்சனையோ என்னவோ. ஆனா ஒரு விஷயம், நீல கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அனு அந்த ஆபீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வேற ஆபீஸ்ல வேலை செய்யறதா நல்லது புஷ்பா. என்னமா யோசிக்கிற சுப்பு. பொண்ணு வாழ்க்கைன்னு எப்படி எல்லாம் யோசிக்கிற. எனக்காக இதுல கொஞ்சமாவது யோசிச்சிருக்கே சுப்பு? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? எக்கச்சக்கமா யோசிச்சிருக்கேன் புஷ்பா. நாளைக்கு நீ என்ன சமையல் பண்ணுவியோ அப்படிங்கிற பயத்துல யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அம்மா, நாளைக்கு என்ன சமையல்? நல்ல வக்கனியா வாய்க்கு ருசியா சமைச்சு போடும்போதே உனக்கு இவ்வளவு வாய். ஐயோ, உன் கொட்டாயில உலகமே தெரியுது. என்னே உள்ள இழுத்துருவ போல இருக்கு. தூங்கு தூங்கு. ஆனா காலையில 4 மணிக்கு கரெக்டா எழுப்பி விட்டுரு. ஏன்னா துணிகள் ஸ்டாக் வருது. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் நான் எடுத்துட்டு வரணும். சரி. என்ன சுப்பு, எவ்வளவு வருஷமா இப்படியே உழைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நாளாவது லீவை போட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குனா அதுவும் கேட்க மாட்டேங்கிற. என்னமோ போ. உன்னை நினைச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டம் எப்படி கவலைப்படுற? அணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறது தான் என் வேலை. ஓகே? அப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சார், பப்ளிக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார். உள்ள சிசிடிவி இருக்கு, எதுவும் பண்ண முடியல.
எப்படா தப்பிச்சா? அதான் உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு, 6 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. டேய், எங்கிட்டயே போய் சொல்றீங்களா? சார் நாங்கள் ஒரு நாளும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம் சார். அவன் பொழைப்பாங்கிறதே கஷ்டம்தான் சார். நம்ம ஆள் அவனை வண்டியில் அடித்து தூக்கிட்டான் சார். நான் போய் பார்த்தப்போ அங்கே ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு சார். யாரோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல், ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்காங்க சார். தூரத்தில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சார் இருந்தேன். செத்துருப்பான்னு நினச்சேன் சார். அப்புறம் எப்படிடா? தெரில சார், பெரிய ஆளாக இருப்போம் போல இருக்கு சார். சாரி சார். அப்போ சிசிடிவி ஆளை கரெக்ட் பண்ணியாச்சு சார். கொஞ்சம் செலவாச்சு, ஆனால் அதுக்குள்ளே இவன் எஸ்கேப் ஆகிட்டான் சார். பாட்டில் விட மாட்டேன். எப்படி போனாருன்னே தெரியல. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். யாரு சார் நீங்க? கார் திடீர்னு நின்றுச்சு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி ஹாஸ்பிட்டல்லையா வந்து கேட்பாங்க? நாங்களே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கோம். போங்க சார். சாரி சிஸ்டர், சாரி. சார் போங்க சார். ஹலோ. புறா பறந்துருச்சு. புறாவோட கால் ரெக்கையெல்லாம் உடைஞ்சு போச்சு. எங்கேயோ சரியா மோதி இருக்கும் போல. பாவம். மினிமம் 6 மாசமாவது ஆகும் சரியாகிறது. அதுவும் சரியானதா உண்டு. ஒருவேளை சரியாகலன்னா பால் தான். வச்சிடறேன். உங்களால மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கவே முடியாதா? புரியல. நான் பாட்டுக்கு போன் தானே பேசிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து ஏமா இப்படி கத்துற? லூசா நீ? முதல்ல மரியாதையா பேசுங்க அங்கிள். எனக்கும் பதிலுக்கு பேச தெரியும். ஆனா எங்க அம்மா அப்பா என்ன அப்படி வளர்க்கல. அதான் ஊரே பாக்குத. உன் வீட்டுல உன்னை எந்த லட்சணத்துல வளர்க்கறாங்க. போமா போ. ஆபீஸ்ல என்னெல்லாம் வேலை இருக்குமோ. ச்சீ, உங்க கூட எல்லாம் பேசினா எனக்கு தான் அசிங்கம். உங்களுக்கு எல்லாம் சானிடைசர் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொரோனா வைரஸ் கூட உங்ககிட்ட அண்டாது. அவ்வளவு விஷம். மீறி வந்தா அந்த கொரோனாவே செத்துரும். ச்சீ. ஏய் ஏய், என்னையவே விஷம்னு சொல்லிட்டு போறியா? ஆமா, நான் விஷம் தான். ஆலகால விஷம். இது வரைக்கும் நீ சாம்பிள் தானே பாத்திருக்க. முழுசா பார்க்கும்போது தெரியும் நான் எப்பேற்பட்ட விஷம். இல்ல சார், நீங்களே சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறான். படிப்பு, காதல், வேலை, பணம், குடும்பம், ஹெல்த், இப்படி எல்லாம். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அது எல்லாருக்கும் இதே வரிசையில இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பேரு சின்ன வயசுலயே பணம் தான் முக்கியம் நினைப்பாங்க, அப்புறம் மாறுவாங்க. சில பேரு குடும்பம் தான் முக்கியம் நினைப்பாங்க. ஆனா ஒண்ணு, ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிக்கும் போது நமக்கு என்ன தேவை, நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும். நம்ம 2 பேர் தேவையும் ஒரே மாதிரி இருந்தா நான் உனக்கு நல்லவனா தெரிவேன், இல்லனா கெட்டவனா தெரிவேன். என் 20 வருஷ பிசினஸ் அனுபவத்துல ஏகப்பட்ட மனுஷங்களை நான் பார்த்திருக்கேன். அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்துல 2 வகையான மனுஷங்க தான் இருக்காங்க. ஒண்ணு, நம்பிக்கையை காப்பாத்துறவங்க, அதுக்காக உயிரையே தர தயாரா இருக்கிறவங்க. இன்னொன்னு, நம்பிக்கை துரோகம் பண்றவங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா நல்லவங்க, கெட்டவங்க, இந்த 2 வகை தான். ஆனா சார், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு சூழ்நிலை தானே சார் முடிவு பண்ணும். இருக்கலாம். ஆனா நாம பண்ண தப்ப சூழ்நிலைய காரணமா காட்டி நியாயப்படுத்தக்கூடாது. நாம பண்ண ஒரு தப்பால, ஒரே ஒரு தப்பால வாழ்க்கை முழுக்க நாம கெட்டவங்களாயிடுவோம். எங்க அப்பா நீல் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு சார். அம்மாவும் தான். எஸ், ஐ நோ. அதான் சொல்றேன், நீலுக்கு ஒண்ணுமே இல்ல.
ஹி சேஃப். படிக்க போயிருக்கான். படிச்சு பெரிய ஆளாகி சாதிப்பான். இதை மட்டும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு. ஓகே சார். அப்புறம் இனிமே ஆபீஸ்க்கு வரலாமா வேண்டாமான்னு நீ யோசிக்காத. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்க, ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல என்கிட்ட வந்து பேசுங்க. இப்பவும் அதே தான் சொல்றேன். Got it? சரிங்க சார். நீங்க இப்படி ஆர்டர் பண்ற மாதிரி சொன்னீங்கன்னா நான் நிச்சயம் கேட்பேன். என்ன சொன்ன? நீங்க ஆர்டர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இனிமே எதையும் உங்ககிட்ட இருந்து மறைக்க மாட்டேன். ப்ராமிஸ் சார். சரிங்க சார், வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஃபைனான்ஸ்ல கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு சார். பாய் சார். See you. சார், தேங்க்யூ. எதுக்கு? ஆர்டர் பண்ணதுக்கு. சார், இன்னொரு விஷயம். என் மல்லிகை செடியை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. முதலாளிக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ gift கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நிஜம்தான். ஆனா யாராச்சும் இந்த மாதிரி ஒரு செடியை கொடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மல்லிகை செடி வீட்டுக்கு வந்ததுல இருந்து சூர்யா ஆளே மாறிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கான். எனக்கு என்னமோ இந்த மல்லிகை செடி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடே ரொம்ப ரம்மியமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இத கொடுத்த உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ட்ரைட்டர். அவன் என்ன ஃபூல் பண்ணிட்டு போயிட்டான் பங்கஜ். உங்களை மட்டும் இல்ல, என்னையும் தான். அதுல ஏன் பங்கும் இருக்கு. சாரி பங்கஜ். உங்களை எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன்ல வைக்க சொல்லி நான் தான் அவன்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படின்னா டாம் அண்ட் ஜெர்ரி? சாரி பங்கஜ், ரியலி சாரி. அது சும்மா விளையாட்டா பண்ணது. உங்க விளையாட்டுல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா ஓகே. ஆனா சூர்யா சாருக்கு ஏதாவது ஆயிருந்தா? சரி, போனது போகட்டும். இனிமே நீல் பத்தி பேசாம இருக்கிறது நமக்கும் நல்லது, இந்த கம்பெனிக்கும் நல்லது. குறிப்பா சூர்யா சாருக்கு நீல் அப்படிங்கிற பேரு காதல விழுகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஷியோர் பங்கஜ், லீவ் தட் பார்ட். இப்ப கொஞ்சம் என்ன பத்தி பேசலாமா? நான் இருக்க வேண்டிய இடத்துல இப்ப அனு இருக்காளே, அத பத்தி பேசலாமா? நிச்சயமா பேச மட்டும்தான் செய்யலாம், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது பங்கஜ்? ஏன் செய்ய முடியாது? இந்த ஆபீஸ்ல ஏன் இடம் என்ன, அவ இடம் என்னன்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். என்னமோ பண்ணுங்க, திரும்பவும் நீல் மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா சரி. பங்கஜ். மீராஜி, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திட்டே திட்டே எங்க போற, திட்டினவ வீட்டுல கொட்ட போறேன்னு. நீயும் சூர்யா மாதிரியே பறக்குற. அது மொட்டு விட இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு சந்திரா. கரு மேகத்தை பார்த்துதான் மயில் தோகை விரிச்சாடும். வெயில் காலத்துல மழை வந்த பின்னாடிதான் ஒரு செடி நிறைய பூக்கும். இப்படி இயற்கை தனக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஆமாமா, இந்த மேகசினோட நீங்க சொல்ற ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வாவ், தட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இந்த மல்லிகை செடி தான் உலகத்திலே முதல்ல பூக்க போற செடி. கரெக்ட் சந்திரா? இல்ல மான்சி, எனக்கு புரியல. நீங்க பேசிக்கிறத கேட்டா அப்படிதான் இருக்கு. நீ பாரு மான்சி, செடி பத்திலாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. விடு, அம்மா தான் அதுல எல்லாம் எக்ஸ்பர்ட். அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அதுலயும் வந்து ஆர்கியூ பண்ணாத மான்சி, ப்ளீஸ். ஆஃப்டர் ஆல் ஒரு செடிக்கு இவ்ளோ மரியாதையா? செடிக்கே இவ்ளோ சீன்னா ப்ரோ இன் லாக்கு வைஃப்னு ஒருத்தி இருந்திருந்தா, மை காட், நல்ல வேளை ப்ரோ இன் லாக்கு கல்யாணம். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? என்ன இவ்வளவு தூரம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ?
உங்களுக்கு இஞ்சி டீ தானே பிடிக்கும்? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். நான் வந்த விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறேன். ஏன்னா நீங்க ஒரு விஐபி, ரொம்ப பிஸியானவர். உங்க டயத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. முக்கியமான விஷயம், அதனால தான் ஆபீஸுக்கு வர வேண்டியதா போயிடுச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்ததுக்கு நீங்க மன்னிக்கணும். இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல சார். கயத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு இந்த விஷயத்த ஆரம்பிக்கவும் முடியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஃபீல் ஃப்ரீ சார், சொல்லுங்க. அனு கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று வரணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள்ல பொண்ணை பெற்றவன் தான் சார் பேசணும். அதுதானே முறையும் கூட. பொண்ணு கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். அணுவை எப்படி கரை சேர்க்கறதுன்னு நான் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப பாருங்களேன், அந்த ஆண்டவன் அருளால எல்லா சிக்கலும் தீர்ந்து இப்பதான் அதுக்கு ஒரு சரியான நேரமும் வந்திருக்கு. அவ அதிர்ஷ்டத்தை பாருங்களேன், அவளுக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. ஆமா சார், நீங்க பெரிய மனசு பண்ணி அணுவுக்கு உங்க ஆபீஸ்ல வேலை கொடுக்கலனா அணு இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாம போயிருக்கும். எங்களுக்கும் நீலன்ற பையனை பத்தி தெரியாமையே போயிருக்கோம் இல்லையா? நீல எங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் சார் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நல்ல பையன் சார். அவனுக்கும் அப்படிதான். பாருங்களேன், நான் எவ்வளவு பெரிய மடையன். இதையெல்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. நீலி யாரு என்னன்னு அவரை பத்தி விசாரிக்காம உங்க ஆபீஸ்ல கூப்பிட்டு வேலை கொடுத்துருப்பீங்க. முதல் நாள் பார்த்தப்ப ரொம்ப நல்லா பழகினான் சார். கொஞ்சம் கூட விகல்பமே இல்ல. ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி அவ்வளவு ஃப்ரீயா பேசினான். நீல் ரொம்ப நல்ல பையன் இல்ல சார்? அவனுடைய பேச்சு நடத்த எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சார். எந்த அளவுக்கு பிடிச்சு போச்சுன்னா, இவனை நாம ஏன் மாப்பிள்ளையா ஆக்கி கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு. ஆமா சார், புஷ்பாக்கும் நீல்னா ரொம்ப இஷ்டம். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க 2 பேருக்குள்ள அமைஞ்ச வயசு பொருத்தம் தான். நீல் அணுவை விட 4 வயசு தான் பெரியவன். நாங்க எதிர்பார்த்தபடியே வயசு பொருத்தமும் அமைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தீங்களா சார், நீங்க பார்த்து பார்த்து உங்க ஆபீஸுக்கு செலக்ட் பண்ண நீல நாங்க எப்படி டக்குன்னு எங்க பொண்ணுக்கு செலக்ட் பண்ணிட்டோம்னு இத பத்தி பேசதான் உங்க ஆபீஸுக்கு வந்தேன் சார். அது நீல். எனக்கும் புஷ்பாக்கும் நீல ரொம்ப பிடிச்சு போச்சு சார். அணுக்கும் நீலுக்கும் ரொம்ப நல்ல பொருத்தம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நானே நீல் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சூசகமா பேசினேன். ஆனா என்னன்னு தெரியல சார், அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் கிடைக்கல. கூச்சப்பட்டானா என்னன்னு எனக்கு தெரியல. நியாயம் தானே, சின்ன பையன் சார் அவன். இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்ப என் பொண்ணு அணுகிட்டே யாராவது வந்து அவ கல்யாண விஷயத்த பத்தி பேசினா அவளும் இதே மாதிரி தானே நடந்துக்குவா. பங்கஜ், இவர்கிட்ட நீல பத்தி சொல்ல எல்லாம். பங்கஜ் உங்ககிட்ட சொல்லுவான், உங்க மனசை கஷ்டப்படுத்த எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா ஒரு விஷயம், நீங்க செலக்ட் பண்ணிருக்கிற ஆளு சரியில்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாம்னு நினைச்சேன். ஆனா சார், பங்கஜ் சார், என்ன சார் பிரச்சனை? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? சூர்யா சாருக்கு மேல கோவமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். தண்ணி குடி. சார், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க சார். சூர்யா சார் மாதிரி எனக்கு நாசுக்கெல்லாம் பேச தெரியாது. சார் என்கிட்ட சொல்லிட்டு போனதை வச்சு பார்த்தா நீல உங்க வீட்டு மாப்பிள்ளையாக்க நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. am I correct? ஆமா சார். ஆனா இது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? சார் தெரியும். எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் சார். ஒரு அப்பாவா உங்க ஆசையில தப்பு இல்லை. ஆனா நீங்க ஆசைப்பட்ட ஆள் சரியில்லை. என்ன சார் சொல்றீங்க? சார் டென்ஷன் ஆகாதீங்க, முழுசா கேளுங்க. அவனால வர இருந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிப்பாட்டியாச்சு. இனிமே பிரச்சனை இல்லை சார். அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஆனா ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ள ஆள் மூலியமா தான் இந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஓகே சார், நீங்க எப்படி வந்தீங்க? நான் வேணா உங்களுக்கு டிராப்புக்கு அரேஞ்ச் பண்ணவா?
வந்திருந்தாங்களா? சார் என்கிட்ட கூட சொல்லல சார். அவரா வந்திருக்காரு போல. என்ன சொன்னாங்க சார்? சார் கூட டிஸ்கஸ் பண்ணி தேவையான ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ண. இட்ஸ் அர்ஜென்ட். சார் அப்பா ஏன் வந்தாருன்னு கேட்டா, ஆனா நீங்க அனு மேடம் போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. இட்ஸ் அர்ஜென்ட். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்ல சார். தேவநந்தினி தேவநந்தினி சாரீஸ பத்தி பேச வந்திருந்தாரு. வேற ஒண்ணு. அப்படியா சார்? அனு லீவ். சார் I said leave. ஹாய் மா, இட்ஸ் டைம் டு சே குட் பை. நேர்ல பார்த்து சொல்லிட்டு போயிருக்கணும். சாரி, ஓ ஹெல்ப்பை என்னைக்கும் மறக்க மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்னால கண்டினியூ பண்ண முடியல. நான் இந்தியாவை விட்டு போறேன். எப்போ திரும்ப பாப்போன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடு. என்னை யாரு தேட போறா? பாய். என்னாச்சு இவனுக்கு? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ப்ரோயின்ல கூட இத பத்தி நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. திஸ் இஸ் டூ மச். ஹலோ, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? மேம், வேலையை முடிச்சிட்டா கிளம்ப வேண்டியதானே? சூர்யா சார் கேபின்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மேம், சூர்யா சார பார்க்கலான்னு வந்தேன். சார் கிளம்பி போயிட்டாங்களா? ஓ, உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்காமே போயிட்டாரா? மை காட். பாரு அனு, இந்த சூர்யா சாருக்கு ஆபீஸ் ரூல்ஸே தெரியல. காலையில வந்த உடனே நேரா ஒரு தடவை அவர் ரூமுக்கு வந்து பார்த்து பேசிட்டு போயிட வேண்டியது. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஒரு தடவை. வாட் இஸ் திஸ் அனு? ஆர் யூ ஸ்டில் a kid or what? ஆபீஸ்ல வேற யாராவது இப்படி இம்மெச்சூரா பிஹேவ் பண்றாங்களா? டூ மச் அனு. அவருக்கு 1000 வேலை இருக்கும். நீ இப்படி அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா ஆபீஸ்ல ஒரு வேலையும் நடக்காது. First you understand that. அது உனக்கும் நல்லது, நம்ம ஆபீஸ்க்கும் நல்லது. Got it? இல்ல மேம், அது மேம். நான் பேசிட்டு இருக்கேன், குறுக்க பேசிட்டு இருக்க. Want you respect your seniors? Sorry மேம். சார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா நல்ல வேலை செஞ்சு உன் திறமைய காட்டி நல்ல பேர் வாங்கிப்போ. You get it? அதை விட்டுட்டு அவர் இல்லாதப்போ யார் பெர்மிஷனும் இல்லாம அவர் கேபினுக்கு வர வேலை வச்சுக்காத. இன்ஃபேக்ட் சார் இருக்கும்போது கூட நீ வராத. ஆபீஸ் முடிஞ்சதும் முதல்ல வீட்டுக்கு போக கத்துக்கோ. இல்லனா நம்ம ஆபீஸ பத்தி உங்க வீட்ல தப்பா நினைப்பாங்க. அவுட் மேம். I don't want any explanation. Out. கடவுளே, உங்களுக்கு எப்படி நான் புரிய வைக்கிறதுனே தெரியல. சூர்யா சார் என்ன நினைச்சாரோ என்னமோ. என் கல்யாண விஷயமா பேசுறீங்களே, ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்களா? என்னம்மா இது? நீல பத்தி எனக்கு உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். நீல பத்தி என்ன? ஒண்ணும் இல்ல, விடுமா. ஆனா சூர்யா சார் கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீங்க பேசிருக்க கூடாது. பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. என்னடி சொல்ற? ஆமாமா. அனு, leave. சார், I said leave. இருமா, வந்துடுறேன்.
நிஜமாவா? யா மான்சி, அதுதான் அண்ணங்கிறது. ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக நீல அப்ராட் அனுப்புனதே அண்ணன் தான். ஐ கான்ட் பிலீவ் திஸ் சந்திரா. இதை ஏன் நம்ப முடியலங்கறிய? இன்னொரு விஷயம் இருக்கு, அத சொன்னா. வாட்ஸ் தட்? நீ நம்மளோட ரிவால்வரி குரூப்போட ஆளா. ஆனா அண்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? அவன் படிக்கிறதுக்காக அவன் அப்ராட் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கேன் யூ பிலீவ் திஸ் மான்சி? சீரியஸ்லி மான்சி, அண்ணன் மாதிரி எல்லாம் யாராலையும் வர முடியாது. என்ன போதும் உங்க அண்ணன் புராணம். மான்சி, யூ ஹேவ் டு அக்ரி திஸ் மான்சி. ஹி இஸ் a great man. கிரேட் மேன், சூப்பர் மேன். போதுமா? பட் ஸ்டில் சந்திரா, ப்ரோயின்லாவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஏன் மறைச்சு வச்சிருக்கணும்? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேனா? நீல நான் ரெக்கமெண்ட் பண்ணது உண்மைதான். அவனை காலேஜ்ல ஜஸ்ட் தெரியும், அதனாலதான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அதுக்காக ப்ரோயின்லாவை விட எனக்கு நீலா முக்கியம். ப்ரோயின்லாவே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இட் would have been better. கம் ஆன் மான்சி, எல்லாத்தையும் லைப்ரரியில பண்ண முடியும். மேபி அண்ணன் நாளைக்கு சொல்லலாம்னு இருந்திருக்கலாம். அதான் இப்ப நான் சொல்லிட்டேன்ல. தென் வாட்? லிசன் சந்திரா, ஏன் மூலமா தான் நீல் வேலைக்கு வந்தா, அப்ப என்கிட்ட சொல்லணும்ல. இந்த மீரா ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏதாவது காரியம் ஆகணும்னா ஹிஹிஹின்னு ஃபோன் பண்ணுவா. இப்ப பாரு எவ்வளவு கமுக்கமா இருக்கான்னு. நல்ல வேளை நீ சொன்ன. இந்த விஷயம் தெரியாம நான் ப்ரோயின்ல ஹர்ட் ஆகுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா. இது பாயிண்ட்.